மார்க்கு 16:19 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், பரலோகத்திற்கு சென்றார், தேவாதி தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தாரா. அங்கு உட்கார்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாராம்? எபிரேயர் 7:25 அதை விவரிக்கிறது பாருங்கள், கேட்போம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயும் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறாரா? எதற்கு? எப்பொழுதும் நமக்காக பிதாவாகிய தேவனிடம், காணக்கூடாத இறைவனிடம் மன்றாடுவதற்காக. எத்தனை பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. இதே காரியத்தை நீங்கள் ரோமர் 8:34 பார்க்கலாம். அவர் நமக்காக மன்றாடும் பொழுது எதற்காய் மன்றாடுகிறாரா? எபிரேயர் 4:15-16 என்ற 2 வசனங்கள் கூறுகின்றன, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபித்து மன்றாடுகிறார். நம்முடைய பலவீனங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது, நாம் பலவீனராக மாறும் பொழுது நமக்காக பரிதபிக்கிறாரா, நமக்காய் மன்றாடுகிறாரா. நம் வாழ்க்கையில் என்ன பலவீனங்கள் வருகின்றன? முதலாவது பாருங்கள், ஆன்மீக வாழ்க்கையில் பலவீனம். உதாரணமாக பவுலடிகளை எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 6:17 அவர் சொல்கிறார், நான் கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன், இனி ஒரு மனிதனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. நான் கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, சுருங்க சொல்ல போனால் அவர் சொல்கிறார், என்னை பார்க்கிறவன் இயேசுவை பார்க்கலாம். அத்தனை ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் வளர்ச்சி பண்பு. ஆனால் அதே பவுலடிகள் தன் பலவீனத்தை குறித்து எழுதுகிறார் பாருங்கள். 2 கொரிந்தியர் 11:29-30 வாசிக்க கேட்போமா? 2 கொரிந்தியர் 11:29-30. ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாய் இருக்கிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்துக்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஒருவன் இடறினால் எனக்கு எரிச்சல் வருகிறது. கிறிஸ்து இயேசுவை பற்றி, இறைவனுடைய அன்பை பற்றி, அவர் எதிர்பார்க்குதலை பற்றி என்னால் போதிக்கப்பட்ட ஒரு மனிதன், ஒரு பெண் இடறி விழும் பொழுது, பழையபடி பாவச் சேற்றில் விழும் பொழுது, தவறான வழியில் செல்லும் பொழுது என் மனம் எரிகிறது என்று சொல்கிறார். நான் பலவீனனாய் மாறிவிடுகிறேன் என்று சொல்லுகிறார். கலாத்தியர் 1:8-9, கலாத்தியர் 5:12 இந்த 3 வசனங்களையும் வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு போதித்த செம்மையான வேத போதனைகளை விட்டு வேறு தவறான போதகங்களை கை கொள்ளும்படி உங்களை தூண்டுகிற ஒரு மனிதன் உங்களிடத்தில் எழும்புவானால் அவன் சபிக்கப்பட கடவன். 2 முறை சொல்லுகிறார். கலாத்தியர் 5:12 சொல்லுகிறார், அப்படி ஒரு மனிதன் இருந்தால் அவன் தரிப்புண்டு போக கடவன். Let him be broken to pieces. Let him be cursed. இதை சொல்வது யார்? நான் இயேசுவை போல இருக்கிறேன், இயேசுவின் அச்சடையாளங்களை தரித்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பவுலடிகள் ஒரு அப்போஸ்தலர். மத்தேயு 5:44 அருள்நாதர் இயேசு சொன்னார், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ரோமர் 12:14 தேவன் சொன்னார், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். ஆனால் இந்த இடத்தில் பவுலடிகளை பாருங்கள், நான் பலவீனனாக மாறுகிறேன், நான் எரிச்சல் அடைகிறேன், நான் சபிக்கிறேன் என்று சொல்கிறார். மோட்சத்தில் இயேசு சொல்வார் பிதாவாகி தேவனை நோக்கி, அவன் பலவீனன், அவன் பலவீனன், அவனுடைய வார்த்தைகளை தவறாக நீர் எடுக்க வேண்டாம் என்று மன்றாடுவார். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட திருச்சபையில் இருந்த போதகர், ஒரு தேவனுடைய மனிதர், சுகமளிக்கும் வரம் பெற்றவர். ஒரு நாள் அவருடைய திருச்சபைக்கு எதிராக ஒரு வாலிபன் வந்தான். உடல் முழுவதும் குஷ்டரோகம். அவன் மீது பரிதாபம் கொண்டார்.
அவனை அழைத்து அவனுக்காய் பிரார்த்தனை செய்தார். தேவன் மனம் இறங்கினார், அவனை குணமாக்கினார். அவன் அவரோடே தங்கிவிட்டான். திருச்சபையிலும் அவருக்கு உதவி செய்து வந்தான். நாட்கள் கடந்தன. ஒரு நாள் அந்த வாலிபன் சொன்னான், ஐயா, நம்முடைய ஆலயத்திற்கு ஒரு கண்ணியமான குடும்பத்தினர் வருகிறார்கள். அவர்களுக்கு ஒரு அழகிய மகள் இருக்கிறாள். அவளை எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று. போதகருக்கு தூக்கி வாரி போட்டது. எவ்வளவோ அவனுக்கு ஆலோசனை சொன்னார். அப்பா, அவள் செல்வந்தர்கள், பண்பு மிக்கவர்கள், படித்தவர்கள். நீ எங்கே? தெருவில் அலைந்தவன் உன்னை கொண்டு போய் நான் வைத்திருக்கிறேன். இந்த ஆசையை விட்டுவிடு என்றார். அவனோ அதை விடாமல் தொடர்ந்து அவருக்கு தொந்தரவை உண்டு பண்ணி கொண்டே வந்தான். ஒரு நாள் அவர் பலவீனனாய் மாறினார். எரிச்சல் வந்தது. அவனை பார்த்து சொன்னார், நீ பழைய குஷ்டரோகி என்பதை மறந்து போகாதே என்றார். அடுத்த நாளே பழைய குஷ்டரோகம் அவனுக்கு திரும்ப வந்துவிட்டது. தேவனுடைய மனிதர்களுடைய சாபத்தை நாம் பெறுவதில் விலகி இருப்பது நல்லது. அவருடைய கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பது நல்லது. அநேகர் தங்கள் இஷ்டப்படி பேசுவார்கள். போதிக்கிறவர்களை, போதகர்களை, ஆயர்களை, நற்செய்தியாளர்களை, தேவனுடைய தொண்டர்களை இஷ்டம் போல பேசுவார்கள். நாம் என்ன பேசினாலும் பரவாயில்லை என்று. என் அன்புக்குரியவர்களே, உங்களில் அப்படிப்பட்டவர்கள் யாராவது இருப்பீர்களானால் தயவு செய்து இன்று அதை விட்டு விடுங்கள். என் கண்கள் முன்பதாய் ரூபன் என்ற பெயர் வருகிறது. தம்பி, நீ இப்படி பேசி தெரிகிறாய், இன்று இந்த குணத்தை விட்டுவிடு. அது சாபத்தை கொண்டு வரும். அந்த மனிதர்கள் நம்மை சபிக்காமல் போனாலும் தேவன் நிச்சயமாய் சபிப்பார். அவர் தன் ஊழியர்களை அவ்வளவாய் நேசிக்கிறார். அந்த போதகரான் பிறகு மிகவும் வருந்தினார். ஐயோ, கொஞ்ச நேரம் நான் பலவீனனாய் மாறிவிட்டேனே, கொஞ்சம் எரிச்சல் அடைந்து விட்டேனே என்று புலம்பினார். அவருக்காக பரலோகத்தில் இயேசுவும் புலம்பி இருப்பார்.